ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்கள் பர்சன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் பாசிபிளா, மறுபடியும் நீங்கள் சேருவீங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சப்போஸ் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா ரீயூனியன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் பைல் செலெக்ஷனாக வச்சுருக்கேன். ஸோ 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் ஆகுது, ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். வெல்கம் பைல் 1. இப்போ உங்களுக்கான ரீடிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வந்து ரீயூனியன் ஆவாங்களா அண்ட் இப்போ அவங்கக்கான கரண்ட் எனர்ஜி, இப்போ அவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்க ஃபேஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா ரீயூனியன் ஆகுமா? ஓகே, ஓகே. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது, லவ் அதிகமாக இருக்குது, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க எதுவுமே உங்ககிட்ட அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்தலை, ரொம்ப கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க. பட் உங்களை நோக்கி வரணும், ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட நிறையா பேசணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. நீங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பீங்க, ரொம்ப எமோஷ்னலி நீங்கள் வந்து அவைலபிளாக இருந்திருப்பீங்க. அவங்க எப்போல்லாம் டவுன் ஆகி வந்திருக்காங்களோ அப்போல்லாம் நீங்கள் இருந்திருப்பீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் சொசைட்டி முன்னாடி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற கேரக்டராக இருப்பாங்க உங்கள் பர்சன். அங்கீகாரம் வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், மரியாதை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டிசிஷன் எடுக்கிறதுல அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அண்டு மேபி அதனால் உங்களை இக்னோர் பண்ணலாம், உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கிற ஆசை அதிகமாக இருக்குது. அதனால் உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி, வெளியில் பார்க்குறதுக்கு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்களே தவிர எமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க மனசில் வந்து அவங்களுக்குள்ளே நிறையா சண்டை, அவங்க மனசுலேயே நிறையா போராட்டங்கள் அதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவங்களால முடிவு எடுக்க முடியல. இது வந்து உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் சீக்ரெட்டாக தான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரி 2 விதமாகவும் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை சொசைட்டி முன்னாடி ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் உள்ள ஒரு ட்ரெடிஷனான ஒரு லைஃப். பட் உங்கள் கூட அது பாசிபிள் இல்லை. ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த பைல் 1 பார்க்குறவங்க வந்து சன்ஃப்ளவர் அந்த பிக்சர் அல்லது பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் உங்கள் கூட ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு தான் வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. ஓகே, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்களே தவிர பிளான்லாம் இருக்குது. ஆனால் எப்போ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா அவங்க எமோஷன்ஸை எப்போ உங்ககிட்ட வெளிப்படுத்த ரெடியாக இருக்காங்களோ அப்போ மட்டும்தான் அவங்க உங்களை ஆக்ஷன் எடுக்க வருவாங்க. பட் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களை தாண்டி அவங்க லைஃப்பில் வந்து வேறு யாரையுமே வந்து நினச்சி பார்க்க முடியல. நீங்கள் தான் கம்ப்ளீட் சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது இப்போ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் லவ் வந்து கிடைக்கலன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி உங்களுக்குள்ள நிறைய சண்டை, ஆர்கியூமெண்ட் வந்திருக்கலாம். வந்ததுக்கப்புறமும் உங்களை தாண்டி அவங்க வேறு யாருனாலும் யோசிக்க முடியல. இப்போ ஒரு ஈகோனால அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர் உங்ககிட்ட ஏதாவது சைன் கிடைக்குமா, நீங்களா மெசேஜ் ஆர் கால் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் உங்கள் லைஃப்பில் அவங்க வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான தாட் எதுவுமே கிடையாது. பட் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க எப்போ அவங்க ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆகுதோ, எப்போ அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல ரெடியாக ஆகிறாங்களோ அப்போ மட்டும்தான் உங்ககிட்ட ரீயூனியன் பற்றி பேசுகிறதுக்கே அவங்க வருவாங்க. பட் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களே எதிர்பார்க்காத மாரி நெக்ஸ்ட்ன்னு ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இதுல நெகட்டிவ் காட்ஸ் நெறையா வந்திருக்கு. இப்ப அவங்க ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜில இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லவ் கிடைக்காததுனால, அவங்க ரொம்ப வந்து ஒரு மனப்போராட்டம், கஷ்டம் அத இப்ப ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போதைக்கு அதெல்லாம் தாண்டி அவங்க ஹீல் ஆகி வர்றதுக்கு இன்னும் ரொம்பவே நாள் ஆகும். அவங்க எமோஷன்ஸ் உங்ககிட்ட காமிச்சுருவோமோன்னு பயத்துல இருக்காங்க. பட் காமிக்க ரெடியா இல்ல. அண்ட் ரொமான்டிக் பெர்சனா இருப்பாங்க. உங்க பார்ட்னர் வந்து ரொமான்டிக் பெர்சனா இருப்பாங்க. அண்ட் அப்படி சப்போஸ் அவங்க ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா, உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை, என்ன ரிஸ்க் வந்தாலும் அவங்க அத ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஆ நீங்க தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அத எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஸ்டெப் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் இது வந்து உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க மூலியமா உங்க 2 பேருக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கலாம். உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து உங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா அவங்களுக்கு போயிட்டுருக்கலாம். ஆர் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கலாம். அந்த மாரியான ஒரு எனர்ஜி இப்ப இருக்கு. ஸோ உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் லாங் டெர்ம் கமிட்மெண்ட் பத்தி தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா, அது அவ்வளவா பாசிபிள் இல்ல. நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன் உங்களோட லவ் லைஃப்ல. நெறைய ப்ராப்ளம் வர மாரி தெரியுது. ஆ அதனால அவங்க வந்து அந்த லவ்வ வந்து மிஸ் பண்றாங்க. நீங்க ரொம்ப கேர் எடுத்திருந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கேரிங்கா இருந்திருப்பீங்க. ஸோ, அத வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. அவங்களோட ஆம் ஆசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ட்ரெடிஷனலான மேரேஜ் லைஃப் குடுக்கணும் தான். பட் அவங்களோட சிச்சுவேஷன், அவங்க சொசைட்டி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கும். சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு லைஃபா இருக்கலாம். அதனால அவங்க தயங்குறாங்க. அவங்களுக்கு அந்த தைரியம் இல்ல. எப்ப அந்த தைரியம் வருதோ, அப்பதான் அவங்க வந்து அந்த மாரியான ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இப்போதைக்கு அவங்க வந்து ஆ ஒரு பாஸ்ல தான் இருக்காங்க. எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாரி தெரியல இப்போதைக்கு. அண்ட் அவங்க ரொம்ப ஆசைப்படுறது ஒரு வழக்கமான எல்லாரும் அங்கீகாரம் குடுக்குற ஒரு மேரேஜ் லைஃப் தான். அது வந்து உங்க கூட எப்ப பாசிபிள்ன்னு தெரியுதோ, அப்பதான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களே தவிர, அதுவரைக்கும் அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. ரீயூனியன் பத்தி யோசிக்க மாட்டாங்க. பட் அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க நல்ல ஒரு எனர்ஜில இல்ல. இப்ப அவங்க லைஃப்ல வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க. நெறைய நெகட்டிவிட்டி இருக்கு. அவங்க லைஃப் சூஸ் பண்ற கீ வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. பட் அந்த தைரியம் இல்ல அவங்களுக்கு. அத தைரியமா சொசைட்டி முன்னாடி எடுத்துட்டு வந்து அ இந்த லைஃப கொண்டு போறதுக்கான தைரியம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. கொஞ்சம் பயம் அதிகம் உள்ள பெர்சன் நெனைக்கிறேன். அதாவது ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். சொசைட்டி முன்னாடி ரெஸ்பெக்ட்டோட இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிற ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ இதுதான் உங்க பெர்சனோட இப்ப கரண்ட் எனர்ஜி. ஸோ ரீயூனியன் பாசிபிள் கொஞ்சம் இதுவா தான் ஆகும். ஓகே. ஸோ இப்ப ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பாத்துரலாம். ஏஞ்சல் என்ன சொல்றாங்க? ரீயூனியன் இருக்கா? ஆர் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? ஸோ பைல் 1 வியூவர்ஸ் நீங்க இப்ப ரீசென்ட்டா ஏதாவது புது விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க கரியர் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அத வந்து கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எது சந்தோஷத்த குடுக்குதோ அத விட வேண்டாம். அத வந்து கன்டின்யூ பண்ணுங்க. உங்களுக்கான புதிய பாதை வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வழியா நீங்க டிராவல் பண்ணணும்னு நம்ம ஏஞ்சல் வந்து கைட் பண்றாங்க. அ ஸோ அவங்க உங்க பெர்சனோட தாட்லயே நீங்க வந்து இருக்க வேணாம். இந்த கார்ட் பார்க்கும்போது ஏதோ ஒரு குழப்பம், ஒரு தாட்ஸ் அவங்களோட ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. அத வந்து லெட் கோ பண்ணிடுங்க. அந்த தாட்ட வந்து விட்டுட்டு வெளியில வாங்க. வந்துட்டு இப்ப நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ, இல்ல ஸ்டார்ட் பண்ணாம சில வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்க கரியர்லயோ, இல்ல புதுசா ஏதாவது கத்துக்கவோ நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் ஏஞ்சல் நமக்கு குடுக்குற கைடன்ஸ். ஸோ பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பைல் 2. இப்ப உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி இந்த வீடியோ பார்க்குற டைம்ல உங்க பெர்சன் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? அண்ட் ரீயூனியன் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். அத பார்த்துட்டு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துரலாம். இது ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. கார்ட் ஷஃபில் பண்றேன். உங்க பெர்சன நினைச்சுக்கோங்க. அவங்க நேம ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க ஃபேஸ இமேஜின் பண்ணிக்கோங்க.
பைல் 2, நீங்க வந்து எந்த பெர்சனுக்காக பார்க்குறீங்களோ அவங்க தான் உங்களோட சோல்மேட். உங்க 2 பேருக்குள்ள நீங்க பேசாம இருந்தாலும் ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு. பேசாம இருக்கிற இந்த டைம்ல உங்களுக்குள்ள எமோஷனலி நீங்க ரொம்ப கனெக்ட் ஆகி இருக்கீங்க. மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி தான். ஆம், ரொம்ப வலி வேதனை இருக்கு. ஓகே, நீங்க காமிச்ச அந்த லவ் அது வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்க லவ்க்காக அவங்க ஏங்குறாங்க. நீங்க மறுபடியும் வந்து லவ் காமிப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கு. பாத்தீங்களா? 2 ஆஃப் கப்ஸ்க்கு அப்புறம் 4 ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்க கொடுத்த லவ் வந்து அவங்களுக்கு வேற யார்ட்டையுமே கிடைக்கல. நீங்க அவங்கள வந்து ஒதுக்குற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இக்னோர் பண்ற மாரி ஃபீல் பண்றாங்க. பட் அவங்களுக்கு யுனிவர்ஸ் வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் அவங்க வந்து யூனிவர்ஸ் சொல்றதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்றதில்ல. "நீ புது லவ் குடுத்தாலும் எனக்கு வேணாம்" அப்படின்ட்டு உங்க லவ்க்காக தான் அவங்க வந்து ஏங்குறாங்க. ஓகே. ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு எமோஷன்ல அதிகமா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களும் ரொம்ப எமோஷன்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் உங்க 2 பேரோடதும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ எத்தன லவ் அவங்க முன்னாடி வந்தாலும், மேபி அவங்க தேர்ட் பார்ட்டியே இருந்தாலும், அவங்க கூட இருக்கலாமே தவிர, உங்க லவ்வ தான் அவங்க மிஸ் பண்றாங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்குற டைம்ல அவங்களோட எனர்ஜி அப்படிதான் இருக்கு. எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க காமிச்ச லவ் இப்ப யாருமே அவங்ககிட்ட லவ் காமிக்காதனால, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப லோன்லியா இருக்காங்க. ஏதோ ஒரு கில்ட் ஃபீலிங், ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கு. அதிகமான குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனாலேயே உங்ககிட்ட வந்து வராம, எந்த ஆக்ஷனும் எடுக்காம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பட் யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் அவங்க அதெல்லாம் வந்து கேட்கற மாரி இல்ல. அவங்களுக்கு வந்து உங்களோட லவ் தான் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதத்தான் அவங்க மிஸ் பண்றாங்க. நீங்க வந்து இக்னோர் பண்றதா அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து அவங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மேஜிக்ன்னு நினைக்கிறாங்க. அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க ஒரு ட்ரீம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத ரியல் வேர்ல்டுல வந்து உங்க கூட அத ஒரு ரியல் வேர்ல்ட்ல கொண்டு வர்றதுக்காக அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்ப ஏதோ அவங்க ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன். அவங்கனால வர முடியாத சிச்சுவேஷன். அவங்களே நினைச்சாலும் அதுலருந்து வர முடியாது. ஸோ அந்த அந்த வேதனை அதிகமா இருக்கு. பட் அவங்கள ஒரு ஆசையெல்லாம் என்னன்னா, உங்க கூட வந்து ரீயூனியன் ஆகணும், கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க என்ன மாரியான சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. கம்யூனிகேஷன் கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து ரொம்ப பர்டன் ஏதோ ஒரு பொறுப்புல ஃபேமிலி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு பொறுப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு பொறுப்பு இருக்கு. அது ரொம்ப பாரமா இருக்கு அவங்களுக்கு. அதனால தான் அவங்க தயங்குறதுக்கான வராம இருக்கிறதுக்கான காரணமும் அதான். ஓகே. அப்படியே அவங்க பேச வரும்போது ரொம்ப வந்து மெச்சூர்டான ஒரு கம்யூனிகேஷனா தான் இருக்கும் கண்டிப்பா உங்ககிட்ட. மெச்சூர்டா பேசணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு குடுத்த வலி, வேதனைக்கு வந்து அவங்க வந்து இப்ப கர்மா ஏதோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க இப்ப அந்த பெயின்ல தான் இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஓகே. இப்ப அவங்களுக்கான கர்மா போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ நீங்க யாராவது ஜஸ்டிஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்கள ஏமாத்திட்டாங்க, ஜஸ்டிஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கர்மா அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அத வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 6 ஆஃப் கப்ஸ் மெமரீஸ் உங்களோட மெமரீஸ் அதிகமா இருக்கு. இதுல வந்து சில பேர் வந்து நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வொர்க் பிளேஸ்ல நீங்க பார்த்திருந்திருப்பீங்க உங்க பார்ட்னர. ஸோ மெமரீஸ் அதிகமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. ஓகே. அதிகமான அளவு மெமரீஸ். ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன். நெறைய ஸ்ட்ராங் புல் இருக்கு உங்க 2 பேருக்குள்ள. ஸோ நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சடனா உங்களுக்கு பதட்டம் வரும். திடீர்னு உங்களுக்கு ஒரு வலி ஏற்படும். அது எல்லாமே ஷியூரா உங்க பெர்சனோட எனர்ஜி தான். சடனா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். உங்க பெர்சனோட எனர்ஜி தான். ஏன்னா அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்கள. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க நினைச்சு பார்க்கறத விட அதிகமா அவங்க மிஸ் பண்றாங்க. அவங்க அவங்கள சீட் பண்ணத நினைச்சு அவங்க கவலைப்படுறாங்க. உங்கள ஏதோ சீட் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஏதோ ஏமாத்தியிருக்காங்க உங்களைய. இல்ல ஏதோ பொய் சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு இப்ப.
நீங்க தான் வந்து அவங்க வாழ்க்கையோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்க இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க கரியர்லயே அவங்க சக்சஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. கரியர்ல சக்சஸ் பார்ப்பாங்க. அண்ட் நீங்க இருந்தா அவங்க லவ் லைஃப் எல்லாமே வந்து நல்லபடியா போகும்னு நினைக்கிறாங்க. இப்ப அட் பிரசன்ட் இப்ப உங்களோட ஞாபகங்கள்ல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரென்த். எஸ், தேர்ட் பார்ட்டி. ஹார்ட் பிரேக் அதிகமா இருக்கு, தேர்ட் பார்ட்டி இருக்கு. பாருங்க, உங்களுக்கு 2 கார்டு வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கார்டு பாருங்களேன். நீங்க சோல்மேட்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. 2 பேருமே ரொம்ப வலிப்பு அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள லவ் அதிகமா இருக்கு. ஒரு புரிதல் வந்து உங்களுக்குள்ள ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. யூனிவர்ஸோட பிளெஸிங் அதிகமா இருக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, யூனிவர்ஸ் காமிக்கிற சயின்ஸ்லாம் நீங்க அதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஏன்னா இதுல மேனிஃபெஸ்டேஷனும் இருக்கு. ஒண்ணு நீங்க பண்ணலாம், இல்ல உங்க பெர்சன் பண்ணலாம். மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா இருக்கு. அதாவது ட்ரீம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து கண்டிப்பா ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரணும், ரியலா வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு அதிகமான ஏக்கம் வந்து உங்க 2 பேருக்குமே அதிகமா இருக்கு. ஏன்னா 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் கார்டு. ஓகேவா? ஸ்ட்ராங் கனெக்ஷன். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் உங்க எந்த பெர்சனுக்காக நீங்க பார்க்குறீங்களோ அந்த பெர்சனோட உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன். ஸோ இதுல இருந்து மூவ் ஆன் ஆகி போறது வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்தது வந்து தேர்ட் பார்ட்டி ரீசனா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது சண்டை அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு இப்ப வந்து அவங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்காங்க. உங்ககிட்ட உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அவங்க வந்து எந்த ஸ்டெப் எடுக்கிற தைரியம் அவங்களுக்கு இல்ல. அண்ட் உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மேபி நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கலாம், சேஸ் பண்ணாம இருக்கலாம். இவ்ளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனான்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் கார்ட். ஸோ கண்டிப்பா ஷியூரா நீங்க தான் அவங்க லைஃப்ல வேணும்ட்டு அவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேச வருவாங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் வந்து நெறைய கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்குள்ள. நெறைய லாஜிக்கா பேசுவாங்க. எமோஷனா பேசுறத விட அவங்க என்ன மாரியான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க, எதனால வந்து இந்த மாரிலாம் நடந்துச்சு, எதனால இந்த மாரியான ஒரு கில்ட் ஃபீலிங்ல நான் இருக்கேன், நீ இல்லாம இருக்க முடியல, எல்லாமே உங்ககிட்ட பேசுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் அவங்க நீங்க இல்லாம இருக்க முடியும்னு நெனச்சாங்க. பட் முடியல. அது ரொம்ப கஷ்டம். அவங்கனால வந்து அவங்க நாட்கள வந்து அவங்கனால போக முடியல. உங்கள விட்டு மூவ் ஆன் ஆகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் முடியல. ஸோ நெறைய இப்ப பிளானிங் போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்றது அண்ட் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அப்படியே வந்தாலும் உங்களுக்கு லாங் டெர்ம் கமிட்மெண்ட் குடுக்கறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சும்மா ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்குலாம் வந்து அவங்க ரெடியா இல்ல. ஒரு லாங் டெர்ம் கமிட்மெண்ட் குடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியில வரணும்? அப்படிங்கிறதுக்கான பிளானிங் போயிட்டு இருக்கு. அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க உங்களை அப்ரோச் பண்ண பயப்படுறாங்க. ஸோ எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இதுல சிலருக்கு வந்து நீங்க உங்கள விட உங்க பார்ட்னர் வந்து யங்கரா இருப்பாங்க. வயசு வந்து கம்மியா இருக்கும். உங்க கூட வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு லாங் டெர்ம் கமிட்மெண்ட் தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியுது. நல்லாவே புரியுது. மேபி நீங்க கொஞ்சம் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. கொஞ்சம் நீங்க சாஃப்ட் ஆகுங்கன்னு கூட அவங்க உங்கள ரெக்வெஸ்ட் பண்ணலாம். நீ ரொம்ப பெரிய ஈகோல இருக்க, நீ பேச மாட்டேங்கிற, நீ கொஞ்சம் சாஃப்ட்டா என் கூட இரு. அப்பதான் நான் வந்து பேச முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கலாம். உங்க லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு நெறைய இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஆர்வம் நெறைய இருக்கு. மேபி உங்கள ஸ்டாக் பண்ணலாம், பின்தொடர்ந்து வரலாம். நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல அந்த மாரி சோசியல் மீடியால உங்கள ஸ்டாக் பண்றதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு. ஓகே. பட் மெச்சூர்டான டாக்கா தான் இருக்கும். லாங் டெர்ம் கமிட்மெண்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்க கூட ரீயூனியன் ஆகிறதுக்கான யோசனையில தான் அவங்க இருக்காங்க. அண்ட் என்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. ரீயூனியன் பத்தின ஒரு பிளானிங் தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப கரண்ட்ல நீங்க பாக்குற இந்த டைம்ல. பிகாஸ் உங்களை தாண்டி அவங்களால வேற யாரையும் யோசிச்சு பார்க்க முடியல. வேற லவ்லாம் இருந்தாலும் பக்கத்துல லவ் காமிச்சாலும் நீங்க தான் வேணும்னு நினைக்கிறாங்க.
ஸோ உங்க லைஃப் நம்ம அங்கேயும் பார்த்தோம். அ 2 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு, லவ்வர்ஸ் கார்டு வந்துருந்துச்சு. ஸோ உங்க லைஃப் நீங்க உங்களுக்குள்ள ரொம்ப ரொமான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கப்பிள் நீங்க. ரொமான்ஸ் எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். லவ் அதிகமா இருக்கும். பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். சப்போஸ் நீங்களே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் ரீகன்சிடர் பண்ணுங்க. அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் தராங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பேசுறதுக்கு என்னன்னு நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ யுனிவர்ஸ் குடுக்குற சைன்லாம் கொஞ்சம் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. என்ன மாரியான சைன் கிடைக்குதுன்னு பாருங்க. உங்க ட்ரீம்ல கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஸோ அத பத்தி நீங்க என்னன்னு யோசிங்க. உங்களுக்கு யுனிவர்ஸ் வந்து உங்க கூட ட்ரீம்ல கனெக்ட் ஆகலாம். உங்க பெர்சன் ட்ரீம்ல அடிக்கடி வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. அது என்னன்னு நீங்க தான் அத வந்து நோட் பண்ணணும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரேடியா மூவ் ஆன் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ரீகன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன், மேபி ட்வின் ஃப்ளேமா இருக்கலாம். நீங்க 2 பேரும் ரீயூனியன் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் உங்க லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ரொமான்ஸ் அதிகமா இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் யுனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களோட பிளெஸிங் இருக்கும்போது ரீயூனியன் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து நெறையா இருக்கு. மேபி இந்த சைலன்ட்டான ஒரு இதே வந்து உங்க 2 பேருக்கும் யுனிவர்ஸ் வந்து குடுக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்கலாம். ஓகே. அது என்ன பாடம்னு கத்துக்கோங்க. அதுலருந்து நீங்க ரெக்கவர் ஆயி அத கத்துக்கிட்டு, அந்த தப்ப அகைன் பண்ணாம உங்க ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போறதுக்கு என்னன்னு பாருங்க. ஓகே. இதுதான் வந்து ஓவராலா உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. அண்ட் ரீயூனியன் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க ரீகன்சிடர் பண்ணணும் கண்டிப்பா. பைல் 1, பைல் 2 உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது கான்டாக்ட் பண்ணலாம். டாரோ கிளாஸ்க்கும் அவைலபிள். அதுக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.